படம் வந்து சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. நான் கதை பேசிக்கலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாதிரி தான் இருந்துச்சு, நம்ம எப்பவுமே யூஸ்வலாக பார்க்குற கதை. ஆனால் வந்து மணிரத்னம் ஃப்ரேம்லேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. பேசிக்கலாக லேக்ஸ் ஒரு இடத்துல இருக்க தான் செய்யும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போகிற இடமே தெரில, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செம்ம ஸ்பீடாக போச்சு. செகண்ட் ஹாஃபில் வந்து எஸ்டிஆர் வந்து 2-3 சீன்ஸில் தான் காமிச்சதுனால நான் பேசிக்கலி ஒரு எஸ்டிஆர் ஃபேன், ஸோ எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அண்ட் பேசிக்கலி எஸ்டிஆருக்கு வந்து ஒரு ஆல் தி பெஸ்ட் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஒரு பிட் ஸ்டாப்க்கு அப்புறம் வந்தது நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு. அன்பரி ஃபைட் ஆகட்டும், டைரக்ஷன் ஆகட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குது. நம்ம கண்டிப்பாக எல்லாரும் நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பிரச்சனைக்காக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த படத்தை நம்ம பார்க்கலாம். நல்லா இருக்குது. கதையே அந்த அளவுக்கு இல்லை, ஒரு என்கேஜாகவே வச்சுக்கல, ஆடியன்ஸே என்கேஜாகவே வச்சுக்கல. படம் அப்படியே சுமாராக போயிடுச்சு. சுத்தமாக வந்து நம்ம அந்த ஒரு ட்விஸ்ட்டு டேர்ன்ஸ் எல்லாம் இல்லைனா என்னடா படம்ன்ற மாதிரி தானே இருக்கும். த்ரிஷா வராங்க, த்ரிஷா வந்து ஒரு சின்ன ரோல் மாதிரி ப்ளே பண்ணுறாங்க. கடைசியாக இந்த ரோலுக்கு த்ரிஷா தான் வேணுமா, த்ரிஷாவுக்கு பதிலாக வேறு யாராவது கூட நீங்கள் போட்டிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணும். நிறைய லாஜிக் எரர்ஸ் வந்து இருக்குது. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கமல் சாரை வந்து ஒரு மாதிரி அடித்து பீட்ரே பண்ணுற மாதிரி காமிச்சிருவாங்க.